கிறிஸ்து நமது பஸ்கா ஆட்டுக்குட்டி. ஸ்பர்ஜன் அவர்கள் டிசம்பர் 2 1855 பிரசங்கித்த செய்தி. 1 கொரிந்தியர் 5:7. நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. அன்பானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதின பொழுது பாவம், பெருமை மற்றும் பிரிவினையால் பாதிக்கப்பட்டிருந்த அந்த நிலையில் ஒரு மென்மையான கண்டிப்பை வழங்கவில்லை. அவர் ஒரு ஆன்மீக இடியைப் போல ஒரு உண்மையை வெளிப்படுத்துகிறார். அவர் யூத மக்களின் புனிதமான அடிப்படையான நினைவை மீட்டெடுத்து கிறிஸ்து நமது பஸ்காவாக நமக்காக பலியிடப்பட்டார் என்று அறிவிக்கிறார். இந்த ஒரே வாக்கியத்தில் அவர் பழைய உடன்படிக்கையை புதிய உடன்படிக்கையுடன் இணைத்திருக்கிறார். நிழலை உண்மையுடன், தற்காலிக விடுதலை நித்திய மீட்புடன் இணைக்கிறார். நீங்கள் பைபிளை எந்த அளவுக்கு அதிகமாக படிக்கிறீர்களோ, அதை பற்றி தியானிக்கிறீர்களோ, அந்த அளவுக்கு அதிகமாக அதன் தெய்வீக ஒருங்கிணைப்பை கண்டு வியப்படைவீர்கள். வேதாகமத்தை மேலோட்டமாக படிப்பவர் அதன் பக்கங்களில் உள்ள அதனுடைய உயரம், ஆழம், நீளம், அகலம் ஆகியவற்றின் வல்லமையான தேவ சத்தியங்களை அறிய மாட்டார்கள். சில சமயங்களில் இந்த அளவற்ற புதையலில் ஒரு புதிய எண்ணத்தை அல்லது புதிய ஒரு தெளிவை, விளங்குதலை, ஆவிக்குரிய சத்தியத்தை கண்டறியும் போது நான் மெய்யாலுமே இது ஒரு அற்புதம், இதை முன்பு வேதத்தில் நான் கண்டதில்லை என்று ஆச்சரியத்துடன் கூறுகிறேன். வேதத்தை நீங்கள் ஆராய அது எவ்வளவாக உங்களுக்கு புரிதலை கொடுக்கிறது என்பதை குறித்து ஆச்சரியப்படுவீர்கள். நீங்கள் அதை பற்றி எவ்வளவு கற்றாலும் உங்களுக்கு தெரியாதவை இன்னும் அதிகமாக இருக்கிறது. அது ஒரு குளம் அல்ல, அது ஒரு கடல். அதன் கரைகள் எப்போதும் நமது பார்வையிலிருந்து விலகி ஓடுகின்றன. வேதத்தின் உருவக பகுதிகளில் இது மிகவும் உண்மையாயிருக்கிறது. பெரும்பாலான வரலாற்று புத்தகங்கள் தெய்வீகமாக நியமிக்கப்பட்ட பாடங்களாக என்றாவது ஒரு காலத்தின் ஆத்துமாவின் அனுபவங்களின் அல்லது மிகவும் மகிமையாக நமது கர்த்தரின் பணிகள் மற்றும் அவருடைய ஆளுகையின் உருவங்களாக எழுதப்பட்டவையாக இருக்கின்றன. இந்த திறவுகளுடன் வேதத்தை ஆராய்ந்தால் தேவ மனிதனாகிய ஜார்ஜ் ஹெர்பர்ட் கடவுளின் புத்தகம் மட்டுமல்ல, புத்தகங்களின் கடவுள் என்று அழைப்பதை நீங்கள் குறை கூற மாட்டீர்கள். வேதத்தின் மிக சுவாரஸ்யமான அம்சங்களில் ஒன்று அதன் நிலையான, தளராத கிறிஸ்துவை காண்பிக்கும் போக்கு. ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரை அவர் தெய்வீக அமைப்பில் மையமான ஒரு மாணிக்கமாக இருக்கிறார். ஒருவேளை இயேசு கிறிஸ்து வேதத்தில் மிக அழகாக, முழுமையாக மற்றும் ஆழமான விதத்தில் வெளிப்படும் உருவங்களில் ஒன்று பஸ்கா ஆட்டுக்குட்டியாகும். இன்று மாலை நாம் இந்த உண்மையான பஸ்கா ஆட்டுக்குட்டியை பற்றி சிந்திப்போம். முதலில் ஆட்டுக்குட்டியை பற்றியும் பின்னர் அவரது இரத்தத்தின் பயன்பாட்டை, கடைசியாக அதனுடைய ஆளுமையின் விருந்தை ஆராய்ந்து பார்ப்போம். ஒன்று, ஆட்டுக்குட்டி கிறிஸ்துவின் உருவகம். எகிப்து தேசத்திற்கு நம்மை மனதில் கொண்டு செல்வோம். இஸ்ரவேல் மக்கள் மிகவும் கடுமையான காலங்களில் அடிமைத்தனத்தில் இருந்தனர். பார்வோனின் கடுமையான ஆட்சியின் கீழ் அவர்கள் அடிமைத்தனம் தொடர்ந்து அதிகரித்தது. மிகவும் ஒடுக்குமுறையாக இருந்தது. அவர்களின் இடைவிடாத புலம்பல்கள் பரலோகத்திற்கு எட்டின.
தம்முடைய தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் புலம்பலை கேட்கும் தேவன் இறுதியாக எகிப்தின் அரசனையும் எகிப்து தேசத்தையும் ஒரு பயங்கரமான அடியால் தாக்கி தம்முடைய மக்களை விடுவிக்க முடிவு செய்தார். இஸ்ரேல் மக்களின் கவலைகளையும் எதிர்பார்ப்புகளையும் நாம் கற்பனை செய்யலாம். ஆனால் நாம் கிறிஸ்தவர்களாக ஆன்மீக எகிப்திலிருந்து அதே விடுதலை பெற்றிருக்காவிட்டால் அவர்களுடன் முழுமையாக ஒத்துப்போக முடியாது. சகோதரர்களே, நமது அனுபவத்தில் நாம் எகிப்து தேசத்தில் தங்கியிருந்த நாளுக்கு மனதில் செல்வோமாக. பாவத்தின் செங்கல் சூளைகளில் உழைத்து நம்மை மேம்படுத்த முயற்சித்து அது வீண் என்று கண்ட நாள் அது. நமது ஆன்மாவில் ஒரு புதிய மாதத்தின் தொடக்கமாக, புதிய வாழ்க்கையின் ஆரம்பமாக, ஒரு முற்றிலும் புதிய காலத்தின் துவக்கமாக இருந்த அதை நாம் மறக்க முடியாத இரவாக நினைவு கூறுகிறோம். தேவனின் வார்த்தை நமது பாவத்தை தாக்கியது. அவர் நமது இயேசு கிறிஸ்துவை நமக்கு பலியாக கொடுத்தார். அந்த இரவில் நாம் எகிப்திலிருந்து வெளியேறினோம். அதன் பிறகு நாம் பாலைவனத்தில் பயணித்திருந்தாலும், ஆசைகளின் அமலேக்கியருடன் போராடி இருந்தாலும், துன்பத்தின் பல காரியங்களை மிதித்திருந்தாலும், கஷ்டத்தின் வெப்பத்தால் சுடப்பட்டிருந்தாலும், ஆன்மீக குளிர்காலத்தின் பணியால் உறைந்திருந்தாலும் நாம் மீண்டும் எகிப்துக்கு திரும்பவில்லை. நமது இதயங்கள் எகிப்தின் வெங்காயங்கள், பூண்டு, இறைச்சி இவைகளை விரும்பி இருக்கலாம். ஆனால் நாம் மீண்டும் அடிமைத்தனத்திற்கு உட்படவில்லை. இந்த இரவு நாம் மனதில் பஸ்காவை நினைவு கூறுவோம். நம்மை எகிப்திலிருந்து விடுவித்த அந்த நினைவு இரவை பற்றி நாம் சிந்திப்போம். நமது மீட்பராகிய இயேசுவை பஸ்கா ஆட்டிக்குட்டியாக பார்ப்போம். அவரை அவ்வாறு பார்ப்பது மட்டுமல்லாமல், இன்று இரவு அவருடைய மேஜையில் அமர்ந்து அவருடைய மாம்சத்தை உண்ணுவோம், அவருடைய இரத்தத்தை பருகுவோம். ஏனெனில் அவருடைய மாம்சம் உண்மையான உணவு, அவருடைய இரத்தம் உண்மையான பானம். புனிதமான உற்சாகத்துடன் நமது இதயங்கள் அந்த பழைய விருந்தை அணுகட்டும். எகிப்தின் இருளுக்கு மனதில் திரும்பி அழிக்கும் தூதனுக்கு பதிலாக உடன்படிக்கையின் தூதனை, உலகின் பாவங்களை போக்கும் தேவனின் ஆட்டுக்குட்டியை விருந்தின் தலைவராக காண்போம். நாம் முதலில் ஆட்டுக்குட்டியை பற்றி ஆரம்பிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் எவ்வளவு அழகான உருவகம் இது! புனிதமான, பழுதற்ற, மாசற்ற, பாவிகளிடமிருந்து பிரிக்கப்பட்டவரை இவ்வளவு நன்றாக உருவகப்படுத்த மற்ற எந்த உயிரினமும் தகுதியற்றது. ஆட்டுக்குட்டி அப்பாவித்தனத்தின், மென்மையின் மற்றும் தியாகத்தின் அடையாளமாக நமது கர்த்தரை இனிமையாக சித்தரிக்கிறது. இயற்கை வரலாற்றை முழுவதும் ஆராய்ந்தாலும் அவருடைய மகத்துவத்திற்கு யூதாவின் சிங்கம், அவருடைய தெய்வீகத்திற்கு கழுகு போன்ற பிற உருவகங்கள் இருந்தாலும், நமது அன்பான கர்த்தரின் துன்பப்படும் பிரதிபலிப்பாகவும் ஆளுமை ஆட்டுக்குட்டியைப் போல பொருத்தமான உருவகம் வேறொன்றுமில்லை. ஒரு குழந்தை கூட ஆட்டுக்குட்டிக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் இடையிலான ஒற்றுமையை உடனடியாக உணர்ந்து கொள்ளும். மிகவும் மென்மையானவர், அப்பாவியானவர், மற்றவர்களை புண்படுத்தாதவர், தீங்கு செய்யப்படுவதை எதிர்க்கும் ஆற்றல் இல்லாதவர். ஆட்டுக்குட்டியை பலியிடுவதற்கு கொண்டு வரப்பட்டார். ஆடு தன் மயிர் கத்தரிக்கு முன்பாக மௌனமாக இருப்பது போல் அவர் தன் வாயை திறக்கவில்லை என்று தீர்க்கதரிசி கூறிவாறு இருக்கிறார். குறைவற்றவர். யாத்திராகம் 12:5 கர்த்தர் ஆட்டுக்குட்டி குறைபாடற்றதாக இருக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார். ஒரு குறைபாடுள்ள ஆட்டுக்குட்டி, அதில் சிறிய நோய், சிறிய காயம் ஒரு புள்ளியாக இருந்தாலும் பஸ்காவிற்கு அனுமதிக்கப்படவில்லை. ஆசாரியன் அதை பலியிட அனுமதிக்கவில்லை. கடவுள் அந்த பலி ஏற்கவில்லை. அது முழுமையானதாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து பிறப்பிலிருந்தே இவ்வாறு இல்லையா? குறைபாடற்றவர், பசுத்த ஆவியால் உருவாக்கப்பட்டவர், கன்னி மரியாடமிருந்து பிறந்தவர்,
நமது இயல்பை மாசுபடுத்தும் மூல பாவத்தின் தீண்டல் இல்லாதவர். அவருடைய ஆன்மா தூய்மையான பணியைப் போல வெண்மையான, தெளிவான, முழுமையான ஒன்று. அவருடைய வாழ்க்கையும் அப்படியே இருந்தது. அவரில் பாவமில்லை. அவர் நமது நோய்களை சுமந்தார், நமது துக்கங்களை தாங்கினார். எல்லாவற்றிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டார். ஆனால் பாவம் இல்லாமல் இருந்தார். அவர் தமது குற்றவாளிகளை சவால் செய்தார். உங்களில் யார் என்னை பாவத்திற்கு குற்றவாளிக்க முடியும்? என்னில் குற்றமுண்டு என்று யார் சொல்ல முடியும் என்று அவரிடத்தில் சொன்னார். கர்த்தரை அறிந்த, அவருடைய கிருபையை ருசித்த, அவருடன் உறவு கொண்டவர்களே, அவர் குறைபாடற்ற ஆட்டுக்குட்டி என்று உங்கள் இருதயம் ஒப்புக்கொள்ளவில்லையா? உங்கள் மீட்பரிடம் ஏதேனும் குறையை காண முடியுமா? அவருக்கு எதிராக ஏதேனும் குற்றஞ்சாட்ட முடியுமா? அவருடைய உண்மையில் குறை ஏதேனும் உள்ளதா? அவருடைய வாக்குறுதிகள் மீறப்பட்டவையா? அவருடைய உறுதிமொழிகள் மறந்து போயினவா? இல்லை, 1000 முறை இல்லை. அவர் குறைபாடற்ற ஆட்டுக்குட்டி, தூய்மையான, மாசற்ற, உலகின் பாவங்களை போக்கும் தேவனின் ஆட்டுக்குட்டி. அவரில் பாவமில்லை. முதல் ஆண்டின் ஆட்டுக்குட்டி, யாத்திராகமம் 12:5. அது முதல் ஆண்டின் ஆட்டுக்குட்டியாக இருக்க வேண்டும். ஏனெனில் அப்போது அது தன் உச்சத்தில் இருக்கும். அதன் வலிமை குறையவில்லை. அதன் ஆற்றல் முதிர்ச்சி அடைந்து முழுமை இருந்திருக்கும் போது அல்ல. கடவுள் முழுமையற்ற பழத்தையோ அல்லது அதன் உச்சத்தையோ தாண்டியவற்றை விரும்பவில்லை. அவர் தனது பலியை முழு வலிமையில் இருக்க விரும்பினார். அதுபோலவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது மனித தன்மையின் பூரண வயதில் 33 வயதில் நமது பாவங்களுக்காக பலியிடப்பட்டார். அவர் அப்போது ஆரோக்கியமாகவும் வலிமையாகவும் இருந்தார். அவருடைய உடல் துன்பத்தால் வாடியிருக்கலாம். அவருடைய முகம் மற்ற மனிதர்களை விட மோசமாக கூட துக்கத்தினால் மாறியிருக்கலாம். ஆனால் அவர் மனித தன்மையின் முழு மலர்ச்சியில் இருந்தவர். நான் அவரை இப்போது பார்க்கிறேன். அவருடைய அழகிய தாடி அவரது மார்பில் பாய்கிறது. அவருடைய கண்கள் அன்பாலும் அறிவாலும் நிறைந்தவை. அவருடைய உருவம் நிமிர்ந்து, அவருடைய முறை மகத்தானது. அவருடைய ஆற்றல் முழுமையானது. அவருடைய முழு உருவம், முழு வளர்ச்சியில் ஒரு உண்மையான மனிதர், முழுமையான மனிதர், மனிதர்களின் பிள்ளைகள் அழகானவர், குறைபாடற்ற ஆட்டுக்குட்டி மட்டுமல்ல, அவருடைய ஆற்றல் முழுமையாக வெளிப்பட்டவர். இவ்வாறு இயேசு கிறிஸ்து நமது பஸ்கா, நமக்காக பலியிடப்பட்டவர். பயன்பாடு: இரத்தத்தால் நாம் எவ்வாறு பயனடைகிறோம்? அப்போஸ்தலர் ஒரு பஸ்கா பலியிடப்பட்டது என்று கூறவில்லை. ஆனால் கிறிஸ்து நமது பஸ்காவாக நமக்காக பலியிடப்பட்டார் என்று கூறுகிறார். ஒரு யூதரை சொல்ல முடியாது. அவர் ஒரு ஆட்டுக்குட்டி என்று சொல்லலாம். ஆனாலும் ஆட்டுக்குட்டி அல்லது கிறிஸ்து நமது பஸ்கா இன்னும் ஒரு பலியாகவில்லை என்று இங்கு என் குரலை கேட்கும் சிலர் கிறிஸ்து நமக்காக பஸ்காவாக பலியிடப்பட்டார் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் அவர்கள் இன்னும் அந்த பலிக்கு அதை ஏற்றுக்கொண்டு அவருடைய வாழ்க்கையில் தங்களை ஒப்புக் கொடுக்க முடியாத நிலையில் இல்லை. ஆனால் தேவனுக்கு மகிமை. மற்ற சிலரால் நிச்சயமாக கிறிஸ்து நமக்காக செலுத்தப்பட்ட பஸ்கா என்று உறுதியாக சொல்ல முடியும். இங்கு பலர் உள்ளனர். அவர்கள் மகத்தான ஆட்டுக்குட்டியின் மீது தங்கள் கைகளை வைத்தவர்கள். இப்பொழுது ஆட்டுக்குட்டியின் மீதும் கைகளை வைத்து, ஆம், இது உண்மை, அவர் பலியிடப்பட்டார் மற்றும் கிறிஸ்து நமது பஸ்காவாக நமக்காக பலியிடப்பட்டார் என்று கூற முடியும். கிறிஸ்துவின் மரணத்தால் நாம் 2 தெய்வீக நியமிக்கப்பட்ட வழியில் பயனடைகிறோம். முதலாவது, அவருடைய இரத்தம் நம் மீது தெளிக்கப்பட்டு நமது நீதியாக்குதலுக்கும் மீட்புக்கும் உதவுகிறது. இரண்டாவதாக, அவருடைய மாம்சத்தை உண்பதன் மூலம்
நமது புனிதப்படுதல், பரிசுத்தமாகுதல், புதுப்பித்தல் மற்றும் தினசரி வாழ்க்கைக்கு உதவுகிறது. தெளிக்கப்பட்ட இரத்தம் நமது மீட்பு. ஒரு பாவி இயேசுவை முதலில் பார்க்கும் விதம், அவர் ஒரு பலியிடப்பட்ட ஆட்டுக்குட்டியாக அவருடைய இரத்தம் கதவு நிலை மற்றும் மேல் மட்டத்தில் தெளிக்கப்பட்டதாக இருக்கிறது. இரத்தம் ஒருபோதும் தரையில் தெளிக்கப்படவில்லை என்பதை கவனிக்கவும். அது மேல் மட்டத்தில் கதவின் இரு நிலைக்கால்களில் தெளிக்கப்பட்டது, பூசப்பட்டது. ஆனால் தரையில் இல்லை. ஏன்? ஏனெனில் தெய்வகுமாரனின் இரத்தத்தை காலால் மிதிப்பவனுக்கு ஐயோ. இரத்தம் நமக்கு மேலாக இருக்க வேண்டும். நமக்கும் புனித தேவனுக்கும் இடையில் ஒரு பரிகாரமாக இருக்க வேண்டும். அது நமது கால்களுக்கு கீழே இகழப்படவோ புறக்கணிக்கப்பட்டதாக இருந்துவிடக்கூடாது. ஆனால் அவருடைய இரத்தம் நமது வலது கையில் நமது நிலையான பாதுகாப்பாகவும் இடது கையில் நமது தொடர்ச்சியான ஆதரவாகவும் இருக்க வேண்டும். நாம் இயேசு கிறிஸ்துவை நம் மீது தெளிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறோம். தெளிவாக சொல்கிறேன், அன்பானுடைய கல்வாரியில் பாய்ந்த கிறிஸ்துவின் இரத்தம் மட்டுமே ஒரு பாவியை ரட்சிக்கவில்லை. அந்த இரத்தம் வரலாற்று ரீதியாக சிந்தப்பட்டது, மீட்பின் அடித்தளமாகும். ஆனால் இயேசுவின் இரத்தம் இருதயத்தில் பயன்படுத்தப்பட்டு விசுவாசத்தால் மனசாட்சியால் தெளிக்கப்பட்டால் மட்டுமே அது என்னை ரட்சிக்கிறது. வெறுமையாக சிலுவையில் சிந்தப்பட்ட இரத்தம் என்பது மாத்திரமல்ல, அது என்னோடு கூட இணைந்து விசுவாசத்தால் மனசாட்சியில் தெளிக்கப்பட்ட ஒன்றாக இல்லை என்றால் அதில் நான் அடையும் பிரயோஜனம் என்ன? அந்த முக்கியமான இரவில் எகிப்து தேசத்திற்கு விசுவாசத்தின் கண்களால் திரும்பி பார்ப்போம். காட்சியை பார்க்கவில்லையா? மாலை நேரம் எகிப்தியர்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்புகிறார்கள். என்ன நடக்கப் போகிறது என்று சிந்திக்காமல், ஆனால் சூரியன் மறைந்தவுடன் ஒவ்வொரு எபிரேய வீட்டிலும் ஒரு ஆட்டுக்குட்டி கொண்டு வரப்படுகிறது. வெளியே செல்லும் எகிப்திய அந்நியர்கள் இந்த எபிரேயர்கள் என்று ஒரு விருந்து கொண்டாடப் போகிறார்கள் என்று கூறி அதை பற்றி அலட்சியமாக தங்கள் வீடுகளுக்கு திரும்பி இருக்கிறார்கள். உள்ளே எபிரேய வீட்டின் தந்தை தனது ஆட்டுக்குட்டியை எடுக்கிறார். மீண்டும் ஒரு முறை அதை ஆர்வத்துடன் ஆராய்கிறார். தலையிலிருந்து கால்வரை பார்க்கிறார். அதில் குறைபாடு உள்ளதா என்று. எதுவும் இல்லை. என் மகனே என்று அவர் தனது மகன்களில் ஒருவனிடம் கூறுகிறார். பாத்திரத்தை கொண்டு வா. அது கொண்டு வரப்படுகிறது. அவர் ஆட்டுக்குட்டியை குத்துகிறார், அறுக்கிறார். இரத்தம் பாத்திரத்தில் பாய்கிறது. அவருடைய மனைவி எச்சரிக்கையாயிரு, ஒரு எலும்பு உடையாமல் பார்த்து இதை நெருப்பில் சுட வேண்டும் என்று கூறுகிறார். ஒரு எலும்பு உடையாமல் இருக்க அவள் மிகவும் கவனமாக அதை சுடுகிறாள். பின்னர் தந்தை கூறுகிறார், ஒரு கைப்பிடி ஈசோப்பை கொண்டு வா. ஒரு குழந்தை அதை கொண்டு வருகிறது. தந்தை அதை இரத்தத்தில் தோய்த்து மேல் மட்டத்திலும் கதவின் இருபக்க நிலைகளிலும் தெளிக்கிறார். அவருடைய குழந்தைகள் கேட்கிறார்கள், இந்த செயலின் அர்த்தம் என்ன? பதிலளிக்கிறார், இந்த இரவு கர்த்தர் எகிப்தியரை தாக்க கடந்து செல்வார். அவர் மேல் மட்டத்திலும் இருபக்க நிலைகளிலும் இரத்தத்தை காணும் போது கர்த்தர் அந்த வாசலை கடந்து செல்வார். அழிக்கும் தூதன் அவர்கள் வீடுகளுக்குள் வந்து அவர்களை தாக்க அனுமதிக்கப்பட மாட்டார். வாருங்கள், இந்த இரவு நாம் மனதில் பஸ்காவை கொண்டாடுவோம். நம்மை எகிப்திலிருந்து விடுவித்த அந்த நினைவு இரவை பற்றி சிந்திப்போம். நமது மீட்பராகிய இயேசுவை பஸ்கா ஆட்டுக்குட்டியாக பார்ப்போம். அவரை அவ்வாறு பார்ப்பது மட்டுமல்லாமல் இன்று இரவு அவருடைய மேஜையில் அமர்ந்து அவருடைய மாம்சத்தை உண்ணுவோமாக, அவருடைய இரத்தத்தை பருகுவோமாக. ஏனெனில் அவருடைய மாம்சம் உண்மையான உணர்வு, அவருடைய இரத்தம் உண்மையான பானம். புனிதமான உற்சாகத்துடன் நமது இதயங்கள் அந்த பழைய விருந்தை அணுகட்டும். எகிப்தின் இருளுக்கு மனதில் திரும்பி அழிக்கும் தூதனுக்கு பதிலாக உடன்படிக்கையின் தூதரை, உலகின் பாவங்களை போக்கும் தேவ ஆட்டுக்குட்டியை விருந்தின் தலைவராக நாம் காண்போமாக.
நாம் முதலில் ஆட்டுக்குட்டியை பற்றி ஆரம்பிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் எவ்வளவு அழகான உருவகம் இது! புனிதமான, பழுதற்ற, மாசற்ற, பாவிகளிடமிருந்து பிரிக்கப்பட்டவரை எவ்வளவு நன்றாக உருவப்படுத்த மற்ற எந்த உயிரினமும் தகுதியற்றது. ஆட்டுக்குட்டி அப்பாவித்தனத்தின், மென்மையின் மற்றும் தியாகத்தின் அடையாளமாக நமது கர்த்தரை இனிமையாக சித்தரிக்கிறது. இயற்கை வரலாறை முழுவதும் ஆராய்ந்தாலும் அவருடைய மகத்துவத்திற்கு யூதாவின் சிங்கம், அவருடைய தெய்வீகத்திற்கு கழுகு போன்ற பிற உருவங்கள் இருந்தாலும் நமது அன்பான கர்த்தரின் துன்பப்படும் பலியாக ஆளுமைக்கு ஆட்டுக்குட்டியைப் போல பொருத்தமான உருவகம் வேறு எதுவாக இருக்கக்கூடும். ஒரு குழந்தை கூட ஆட்டுக்குட்டிக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் இடையிலான ஒற்றுமையை உடனடியாக உணர்ந்து கொள்ளும் மிகவும் மென்மையானவர், அப்பாவியானவர், மற்றவர்களை புண்படுத்தாதவர், தீங்கு செய்யப்படுவதை எதிர்க்கும் ஆற்றல் இல்லாதவர். ஆட்டுக்குட்டியை பலியிடுவதற்கு கொண்டு போகப்பட்டார். ஆடு தன் மயிர் கத்தரிகள் முன்பாக மௌனமாக நடந்து போவது போல அவர் தன் வாயை திறக்கவில்லை என்று தீர்க்கதரிசி அழகாக சொல்லுகிறார். குறைபாடற்றவர். யாத்திராகம் 12:5 கர்த்தர் ஆட்டுக்குட்டி குறைபாடற்றதாக இருக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார். ஒரு குறைபாடுள்ள ஆட்டுக்குட்டி, அதில் சிறிய நோய், சிறிய காயம், ஒரு புள்ளியாக இருந்தாலும் பஸ்காவிற்கு அனுமதிக்கப்படவில்லை. ஆசாரியன் அதை பலியிட அனுமதிக்கவில்லை. கடவுளும் இந்த பலியை ஏற்கவில்லை. அது முழுமையானதாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து பிறப்பிலிருந்தே இவ்வாறு இல்லையா? குறைபாடற்றவர், பரிசுத்த ஆவியால் உருவாக்கப்பட்டவர், கன்னி மரியாளிடமிருந்து பிறந்தவர், நமது இயல்பை மாசுபடுத்தும் மூல பாவத்தின், ஜென்ம பாவத்தின் தீண்டல் இல்லாதவர். அவருடைய ஆன்மா தூய்மையான பனியைப் போல வெண்மையான, தெளிவான, முழுமையானது. அவருடைய வாழ்க்கையும் அப்படியே இருந்தது. அவரில் பாவமில்லை. அவர் நமது நோய்களை சுமந்தார், நமது துக்கங்களை தாங்கினார். அவர் எல்லாவற்றிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டார். ஆனால் பாவமில்லாமல் இருந்தார். அவர் தமது குற்றவாளிகளை சவால் செய்தார். உங்களில் யார் என்னை பாவத்திற்கு உடன்பட்டவராக குற்றவாளியாக்க முடியும் என்று கேட்டபொழுது அவர்கள் மௌனமாக இருந்தனர். கர்த்தரை அறிந்த, அவருடைய கிருபையை ருசித்த அவருடன் உறவு கொண்டவர்களே, அவர் குறைபாடற்ற ஆட்டுக்குட்டி என்று உங்கள் இருதயம் ஒப்புக்கொள்ளவில்லையா? உங்கள் மீட்பிரிடம் ஏதானும் குறையை காண முடியுமா? அவருக்கு எதிராக ஏதேனும் குற்றஞ்சாட்ட முடியுமா? அவருடைய உண்மையில் குறை ஏதேனும் உள்ளதா? அவருடைய வாக்குறுதிகள் மீறப்பட்டவையா? அவருடைய உறுதிமொழிகள் மறந்து போயினவா? இல்லை, 1000 முறை இல்லை. அவர் குறைபாடற்ற ஆட்டுக்குட்டி, தூய்மையான, மாசற்ற, உலகின் பாவங்களை போக்கும் தேவ ஆட்டுக்குட்டி. அவரில் பாவமில்லை. முதல் ஆண்டின் ஆட்டுக்குட்டி, அது முதல் ஆண்டின் ஆட்டுக்குட்டியாக இருக்க வேண்டும். ஏனெனில் அப்போது அது தன் வாழ்க்கையின் உச்சத்தில் இருக்கிற ஒரு வேலை. அதன் வலிமை குறையவில்லை, அதன் ஆற்றல் முதிர்ச்சி அடைந்து பலவீனமாகவில்லை. தேவன் முழுமையற்ற பழத்தையோ அல்லது அதன் உச்சத்தையோ தாண்டியவற்றையோ விரும்பவில்லை. அவர் தனது பலியை முழு வலிமையில் இருக்க விரும்பினார். அதுபோலவே நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது மனித தன்மையின் பூரண வயதில் 33 வயதில் நமது பாவங்களுக்காக பலியிடப்பட்டார். அவர் அப்போது ஆரோக்கியமாகவும் வலிமையாகவும் இருந்தார். அவருடைய உடல் துன்பத்தால் ஒருவேளை வாடியிருக்கலாம். முகம் மற்ற மனிதர்களை விட துயரத்தால் சோர்ந்திருக்கலாம். ஆனால் அவர் மனிதத்தன்மையின் முழு மலர்ச்சியில் இருந்தார். நான் அவரை இப்போது பார்க்கிறேன். அவருடைய அழகிய தாடி அவரது மார்பில் பாய்கிறது. அவருடைய கண்கள் அன்பாலும் அறிவாலும் நிறைந்தவை. அவருடைய உருவம் நிமிர்ந்து அவருடைய
முறை, பார்வை முறை மகத்துவமானது. அவருடைய ஆற்றல் முழுமையானது. அவருடைய முழு உருவம், முழு வளர்ச்சியில் ஒரு உண்மையான மனிதர், முழுமையான மனிதர். மனிதர்களின் பிள்ளைகளை விட அழகானவர். குறைபாடற்ற ஆட்டுக்குட்டி மட்டுமல்ல, அவருடைய ஆற்றல் முழுமையாக வெளிப்பட்டவர். இவ்வாறு இயேசு கிறிஸ்து நமது பஸ்கா நமக்காக பலியிடப்பட்டார். மேலும் அவருடைய மரணத்தின் நேரத்தில் கிறிஸ்து வாழ்க்கையில் நிரம்பி இருந்தார். ஏனெனில் ஒரு நற்செய்தியாளர் கூறுகிறார், அவர் உரத்த குரலில் கத்தி சத்தமிட்டு ஆவியை விட்டார். இது இயேசு பலவீனத்தால் அல்லது இயல்பின் சிதைவால் மறிக்கவில்லை என்பதற்கு அடையாளமாகும். அவருடைய ஆன்மா அவருக்குள் வலிமையாக இருந்தது. அவர் இன்னும் முதல் ஆண்டின் குட்டியாகவே, ஆட்டுக்குட்டியாகவே இருந்தார். அவர் வலிமையானவராக இருந்தார். அவர் விரும்பினால் சிலுவையில் இருந்த போதும் தமது கைகளை இரும்பு கம்பிகளிலிருந்து விடுவித்து இழிவின் மரத்திலிருந்து இறங்கி தமது ஆச்சரியமடைந்த எதிரிகளை சிங்கத்தால் துரத்தப்படும் மான்களைப் போல விரட்டியிருக்கலாம். ஆனால் அவர் மென்மையாக மரணத்திற்கு கீழ்ப்படிந்தார். என் ஆன்மாவே, எங்கே உன் இயேசுவை காண முடியவில்லையா? குறைபாடற்ற முதல் ஆண்டின் ஆட்டுக்குட்டி, வலிமையானவர் மற்றும் என் இதயமே, இயேசு தனது முழு வலிமையிலும் உனக்காக தன்னை அர்ப்பணித்திருந்தார். நான் என் நிலைமையில் அவருக்கு என்னை அர்ப்பணிக்க கடமைப்பட்டவன் அல்லவா? நான் முதிர்ந்த வயதில் இருந்தால் என் வலிமையை அவருக்கு அளிக்க கடமைப்பட்டவன் அல்லவா? நான் முதுமையில் இருந்தாலும் இன்னும் மீதமுள்ளவற்றை அவருக்கு அர்ப்பணிக்க கடமைப்பட்டவன் அல்லவா? அவர் தனது எல்லாவற்றையும் எனக்கு அளித்தார். இது பெரியது. நான் என் சிறிய எல்லாவற்றையும் அவருக்கு அளிக்க கடமைப்பட்டவன். என் உடல், ஆன்மா, ஆவி, நேரம், திறமைகள் எல்லாவற்றையும் அவருடைய பலிபீடத்தில் வைக்க நான் கடமைப்பட்டவன். பிரிக்கப்பட்டு ஆராயப்பட்டார். யாத்திராகம் 12:3-6. இப்போது ஒரு அழகான விவரம். மாதத்தின் 10ஆம் நாளில் ஆட்டுக்குட்டி எடுத்து அதே மாதத்தின் 14ஆம் நாள் வரை அதை பராமரிக்க வேண்டும். 4 நாட்களுக்கு பலியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டி மற்ற மந்தையிலிருந்து பிரிக்கப்பட்டு தனியாக வைக்கப்பட்டது. 2 காரணங்களுக்காக. ஒரு பகுதியாக அதன் தொடர்ச்சியான கத்தல் மூலம் கொண்டாடப்படவிருக்கும் புனித விருந்தை நினைப்பூட்டுவதற்கு, மேலும் அந்த 4 நாட்களில் அதில் குறைபாடு இல்லை என்பதை உறுதிப்படுத்துவதற்காக, ஏனெனில் அது தொடர்ந்து தீவிரமாக ஆராயப்பட்டது. எப்போதும் சௌர்லே, ஒரு குறிப்பிடத்தக்க உண்மை நம்முன் தோன்றுகிறது. அந்த ஆட்டுக்குட்டி 4 நாட்களுக்கு பிரிக்கப்பட்டது போல நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வகையில் தமது பலிக்கு முன் பகிரங்கமாக பிரிக்கப்பட்டு ஆராயப்பட்டார். சிலுவை மரணத்திற்கு முன் 4 நாட்களுக்கு இயேசு கிறிஸ்து ஞாயிறு அன்று எருசலேம் வீதிகளில் வெற்றிகரமாக ஊர்வலம் சென்றார். அவர் மனித குலத்திற்கு வேறுபட்டவராக பகிரங்கமாக பிரிக்கப்பட்டார். கழுதையில் ஏறி ஆலயத்திற்கு சென்றார். அனைவரும் அவரை தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட யூதாவின் ஆட்டுக்குட்டியாக, உலகின் ஆரம்பத்திலிருந்து நியமிக்கப்பட்டவராக காண வேண்டும் என்று. மேலும் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், அந்த 4 நாட்களில் நற்செய்தியால் எழுத்தாளர்கள் அவருடைய போதனைகள் மற்றும் செயல்களை பற்றி பெரும் அளவில் பதிவு செய்துள்ளனர். ஆட்டுக்குட்டி எப்போதையும் விட அதிகமாக கத்தியது போல உண்மையை முன்னெப்போதும் இல்லாத தெளிவுடனும் ஆற்றலுடனும் பிரகடனப்படுத்தியது. அந்த 4 நாட்களில் அவர் பயனற்ற மதத்தின் மீதான கடவுளின் தீர்ப்பை குறிக்கும் வகையில் பயனற்ற அத்தி மரத்தை சபித்தார். 2வது முறையாக ஆலயத்தை சுத்திகரித்து தமது தந்தையின் வீட்டின் ஆண்டவராக தமது அதிகாரத்தை உறுதிப்படுத்தினார். பரிசேயர்கள் மற்றும் மத தலைவர்களின் வெளி வேடத்தை அமலப்படுத்தி பரலோக ராஜ்யத்தின் இயல்பை வெளிப்படுத்தும் பல ஓமைகளையும் அவர் மோதல்களையும் மேற்கொண்டார். அவர் 2 மகன்கள், தீய விவசாயிகள், அரசனின் மகனின் திருமணம் மற்றும் திருமண ஆடை இல்லாத மனிதன் ஆகிய ஓமைகளை எடுத்துச் சொன்னார். சீஷருக்கு வரி மற்றும் உயிர்த்தெழுதல் பற்றி காரியங்களுக்கு பதிலளித்தார். பரிசேயர்கள் மற்றும் வேதபாரகர் மீது 7 மடங்கு ஐயோக்களை அறிவித்தார். ஐயோ என்று அவர் பிரகடனப்படுத்தினார். எருசலேமின் அழிவு மற்றும்
காலத்தின் முடிவு பற்றி தீர்க்கதரிசனமாக உரைத்த ஒலிவமலை உரையை வழங்கினார். தமது சீடர்களுக்கு மேல் அறையில் உரையாற்றினார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று மென்மையான வார்த்தைகளையும் யோவான் 17 தமது மகத்தான ஆச்சரியமான ஆசாரிய ஜெபத்தை கொடுத்தார். அவருடைய போதனைகளின் சொறிவு மிக பெரியது. மிகவும் உறுதியான எச்சரிக்கைகள், மிக மென்மையான ஆறுதல்கள் இந்த கடைசி 4 நாட்களில் உரைக்கப்பட்டன. ஆட்டுக்குட்டியானவர் பிரிக்கப்பட்டு அவருடைய குரல் மறுக்க முடியாத தெளிவுடன் ஒலித்தது. மேலும் இன்னொரு விஷயம், அந்த 4 நாட்களில் ஆட்டுக்குட்டி மிகவும் நெருக்கமான ஆய்வுக்குட்படுத்தப்பட்டது. அதுபோல அந்த 4 நாட்களில் இயேசு கிறிஸ்து எல்லா வகுப்பினராலும் ஆராயப்பட்டார். பரிசேயர்கள், ஏரோதியர்கள், சதுசேயர்கள், வழக்கறிஞர்கள் அனைவரும் தங்கள் தந்திரமான கேள்விகளுடன் முன்வந்தனர். அவருடைய கோட்பாட்டில் ஏதானும் குறைபாடு, அவருடைய குணத்தில் முரண்பாடு, அவரை குற்றவாளியாக்க ஏதாவது ஒரு குறையை கண்டறிய முடியுமா என்று பார்த்தனர். அவர் எவ்வாறு வெளிவந்தார்? ஒரு மாசற்ற ஆட்டுக்குட்டியாக அவர் கைது செய்ய அனுப்பப்பட்ட அதிகாரிகள் கை கால்களை வெறுமையாக திரும்பி, இப்படி ஒரு மனிதர் ஒருபோதும் பேசவில்லை என்று கூறினர். அவருடைய எதிரிகளால் ஒத்துப்போகும் சாட்சிகளை கண்டறிய முடியவில்லை. பிலாத்து மனசாட்சியற்ற ரோம ஆளுநர் 3 முறை நான் அவரில் எந்த குறையும் காணவில்லை என்று அறிவித்தார். ஏரோது எந்த குறையும் காணவில்லை. மரணத்தில் இருந்த திருடன் அந்த மனிதர் எதையும் தவறாக செய்யவில்லை என்று சாட்சி அளித்தார். சிலுவையின் அடிவாரத்தில் இருந்த ரோம மனிதனும் இவர் உண்மையாகவே தேவகுமாரன் என்று கூறினார். ஒரு சிறிய குறைபாட்டை கூட கண்டறியப்பட்டிருந்தால் அவர் பஸ்கா ஆட்டுக்குட்டியாக தகுதியற்றவராக இருந்திருப்பார். ஆனால் நான் அவரில் எந்த குறைவையும் காணவில்லை என்று உலகின் அதிகாரம் அறியாமல் அறித்தது. ஆட்டுக்குட்டி ஏற்கத்தக்கவர், கடவுளின் பஸ்காவிற்கு முழுமையான பலி, கடவுளின் மக்கள் விடுதலையின் அடையாளமும் வழியுமாக இருந்தார். அன்பார்களை, வேதத்தை ஆராய்ந்தால் அவரில் அற்புதமான விஷயங்களை காணலாம். ஆழமாக ஆராய்ந்தால் அவற்றின் செல்வத்தை கண்டு வியப்படைவீர்கள். கடவுளின் வார்த்தை மிகவும் விலை மதிப்பற்றது. நீங்கள் அதை வாழ்ந்து ஆராய்ந்தால் அது உங்கள் மனங்களுக்கு மிகவும் பிரியமானதாக இருக்கும். பலியிடப்பட்ட இடம், உபாகமம் 16:5-6. அடுத்தது, அந்த ஆட்டுக்குட்டி எங்கு பலியிடப்பட வேண்டும் என்பது. இது இயேசு கிறிஸ்துவாக இருக்க வேண்டும் என்பதை தனித்துவமாக காட்டுகிறது. முதல் பஸ்கா அவசியத்தால் எகிப்தில் நடைபெற்றது. 2வது பஸ்கா சீனாயில் பாலைவனத்தில் நடைபெற்றது. ஆனால் பின்னர் கடவுளினை அவர்கள் தங்கள் வீடுகளில் ஆட்டுக்குட்டியை பலியிட அனுமதிக்கவில்லை. ஆனால் குறிப்பிட்ட ஒரு இடத்தை நியமித்தார். நீ உன் கடவுளாகிய கர்த்தர் உனக்கு அளித்த எந்த ஒரு வாசலிலும் பஸ்காவை பலியிட வேண்டாம். ஆனால் கர்த்தர் தமது நாமத்தை வைக்க தெரிந்து கொள்ளும் இடத்தில், அங்கு நீங்கள் பஸ்காவை மாலையில் சூரியன் மறையும் நேரத்தில் எகிப்திலிருந்து வெளியேறிய பருவத்தில் பலியிட வேண்டும். அந்த இடம் எருசலேம். அங்கு கடவுளின் அரமனை இருந்தது. அவருக்கு அங்கு பலிபீடம் புகைந்தது. அங்கு மட்டுமே பஸ்காவை பலியிட ஆட்டுக்குட்டியாக பலியிட வேண்டும். அதுபோலவே நமது ஆசீர்வதிக்கப்பட்ட கர்த்தர் எருசலேமுக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். கோபமடைந்த கூட்டம் அவரை நகர வீதிகளில் இழுத்துச் சென்றது. எருசலேமில் கொல்கொத்தா என்ற மலையில் நமது ஆட்டுக்குட்டி நமக்காக பலியிடப்பட்டார். அது கடவுள் நியமித்த இடமாக இருந்தது. நாசரேத்தில் அவரை சுற்றி கூடிய அந்த கும்பல் அவரை மலை மீது தள்ளி வீழ்த்த முடிந்திருந்தால் கிறிஸ்து எருசலேமில் மரித்திருக்க முடியாதிருக்கும். ஆனால் அவர் கூறியபடி ஒரு தீர்க்கதரிசி எருசலேமுக்கு வெளியே மரிக்க முடியாது. அதன்படி எல்லா தீர்க்கதரிசி அரசருக்கு வேறு வழி இல்லை. அவரை பற்றிய தீர்க்கதரிசனங்களை நிறைவேறாமல் போயிருக்கும். நீ ஆட்டுக்குட்டியை கர்த்தர் உன் கடவுள் நியமிக்க இருக்கும் இடத்தில் பலியிட வேண்டும். நீ மிகவும் சரியான இடத்தில் பலியிடப்பட்டீர். இவ்வாறு இயேசு கிறிஸ்து தமது மக்களுக்காக பஸ்கா ஆட்டுக்குட்டியாக இருந்தார் என்பதற்கு மற்றொரு ஆதாரம் கிடைக்கிறது. மரணத்தின் முறை யாக்கோபு 12
யாத்திராகமம் 12:6-9, 46 ஆட்டுக்குட்டி எவ்வாறு பலியிடப்பட வேண்டும் என்பது கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை தனித்துவமாக காட்டுகிறது. வேறு எந்த ஒரு மரணமும் இங்கு குறிப்பிட்டுள்ள அனைத்து விவரங்களையும் நிறைவேற்ற முடியாது. 3 காரியங்கள். அது பலியிடப்பட்டு அதன் இரத்தம் சிந்தப்பட வேண்டும். அது நெருப்பால் சுட்டெரிக்கப்பட வேண்டும். அதன் எலும்பு உடைக்கப்படக்கூடாது. இப்போது இயேசு மரணம் மட்டுமே, சிலுவை மரணம் மட்டுமே இந்த 3 உருவங்களையும் முழுமையாக நிறைவேற்றுகிறது என்று நான் உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். வழக்கமாக ஆசாரியன் பலிபீடத்தில் என்றார். மக்கள் ஆட்டுக்குட்டியை பலியிட்டு இரத்தம் ஒரு பாத்திரத்தில் பிடிக்கப்பட்டு பலிபீடத்தின் அடிவாரத்தில் தெளிக்கப்பட்டது. எருசலேமில் பஸ்காவின் போது ஆயிரக்கணக்கான ஆட்டுக்குட்டிகள் பலியிடப்பட்டு இரத்தம் ஒரு சிவப்பு நதியாக பாய்ந்தது என்று கற்பனை செய்யுங்கள். இது ஒரு இரத்த களரி மரணத்தை குறிக்கிறது. அடுத்து ஆட்டுக்குட்டி நெருப்பால் சுடப்பட்டது. சுடப்படுவது அல்லது வருத்தல் என்ற நீண்ட வேண்டுமென்றே நடைபெறும் துன்பத்தை குறிக்கிறது. அது உடனடியானது அல்ல. அது நீண்ட நேரம் தாங்கப்படும் வேதனையாகும். இறுதியாக அதன் எலும்பு உடைக்கப்படக்கூடாது. உடல் அப்படியே இருக்க வேண்டும். இப்போது சிலுவை மரணத்தை பாருங்கள். அது கைகளையும் கால்களையும் துளைப்பதை உள்ளடக்கியது. இரத்தம் சிந்தப்படுவது, அது நீண்ட வேதனையான துன்பம், பெரும்பாலும் மணிக்கணக்காக அல்லது நாட்களாக வெயிலில் நீடித்து வறுத்தெடுக்கப்படுவதை போன்றது. மற்றும் கிறிஸ்துவின் விஷயத்தில் திருடர்களின் கால்கள் மரணத்தை விரைவுபடுத்த உடைக்கப்பட்ட போது இயேசுவினிடம் வந்து அவர் ஏற்கனவே மரித்திருப்பதைக் கண்டு அவருடைய கால்களை உடைக்கவில்லை. இவ்வாறு வேதம் நிறைவேறியது. அவருடைய ஒரு எலும்பும் உடைக்கப்படாது. மற்ற மரண முறைகளுடன் இதை ஒப்பிட்டு பாருங்கள். தலை வெட்டுதல் இரத்தத்தை சிந்துகிறது, ஆனால் அது விரைவானது மற்றும் கழுத்து எலும்பை உடைக்கிறது. கல்லெறிதல் மெதுவாக இருக்கலாம், ஆனால் அது எலும்புகளை உடைக்கிறது மற்றும் குறிப்பிடத்தக்க இரத்தப்போக்கு இல்லை. தீயில் எரித்தல் நெருப்பை உள்ளடக்கியது, ஆனால் அது உடலை அழிக்கிறது மற்றும் எலும்புகளை உடைக்கிறது. தூக்கிலிடுதல் கழுத்தை நெரித்தல் இரத்தப்போக்கு இல்லை. சிலுவை மரணம் மட்டுமே இரத்தப்போக்கு, நீண்ட துன்பம் மற்றும் எலும்புகள் உடைவிடாமல் இருப்பதை இணைக்கிறது. எனவே என் விசுவாசம் பலம் பெறுகிறது. ஏனெனில் நான் என் மீட்பரை உருவகத்தின் நிறைவேற்றமாக மட்டுமல்ல, ஒரே சாத்தியமான நிறைவேற்றமாகவே பார்க்கிறேன். என் இதயம் மகிழ்ச்சி அடைகிறது. நான் தொலைத்தவரை பார்க்கிறேன். அவருடைய இரத்தத்தை ஆட்டுக்குட்டியின் இரத்தமாக எனக்காக தெளிக்கப்பட்டதாக பார்க்கிறேன். அவருடைய எலும்புகள் உடைக்கப்படவில்லை. அவருடைய ஆன்மீக சரீரமானது சபையாக ஒரு எலும்பும் இனி உடைக்கப்படாது என்று நம்புகிறேன். மேலும் கடவுளின் கோபத்தின் நெருப்பில் சுடப்பட்டு வறுக்கெடுக்கப்பட்டவரை பார்க்கிறேன். ஏனெனில் நான் என்றென்றும் நரகத்தின் வேதனையில் துன்பப்பட வேண்டியிருந்த அந்த மகா பெரிய வேதனையை அவர் திருப்தி செய்தார். கிறிஸ்தவரே, நான் சிறந்த மொழியில் இதை சித்தரிக்க வார்த்தைகள் இருந்தால் நல்லது என்று விரும்புகிறேன். ஆனால் இப்போதைக்கு இந்த எண்ணங்கள் நீங்கள் வீட்டிற்கு எடுத்து சென்று அதில் நிலைத்திருங்கள். இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி 1 மணி நேர விருந்தாக இருக்கும். நீங்கள் தொடர்ந்து அவரை உண்ணலாம், கடவுளின் மலையில் அவரை இருப்பது போல பார்க்கும் வரை. அடுத்ததாக பயன்பாடு. இரத்தத்தால் நாம் எவ்வாறு பயனடைகிறோம்? அப்போஸ்தலர் ஒரு பஸ்கா பலியிடப்பட்டது என்று கூறவில்லை, ஆனால் கிறிஸ்து நமது பஸ்காவாக நமக்காக பலியிடப்பட்டார் என்று கூறுகிறார். ஒரு யூதர் இதை சொல்ல முடியாது. அவர் ஒரு ஆட்டுக்குட்டி என்று சொல்லலாம், ஆனால் ஆட்டுக்குட்டி, அதாவது கிறிஸ்து நமது பஸ்கா என்று சொல்ல முடியுமா? இன்னும் ஒரு பலியாகவில்லை. இன்று என் குரலை கேட்கும் சிலர் கிறிஸ்து நமது பஸ்காவாக நமக்காக பலியிடப்பட்டார் என்று சொல்ல முடியாது என்றால் அவருடைய வாழ்க்கை இன்னும் கர்த்தருக்காக ஒப்புக் கொடுக்கப்படவில்லை. ஆனால் கடவுளுக்கு மகிமை உண்டாவதாக, நம்மில் சிலரால் முடியும்.
இங்கு பலர் உள்ளனர். அவர்கள் மகத்தான ஆட்டுக்குட்டியின் மீது தங்கள் கைகளை வைத்தவர்கள். இப்போது ஆட்டுக்குட்டியின் மீது தங்களை வைத்து, ஆம், இது உண்மை, அவர் எனக்காக பலியிடப்பட்டார் மற்றும் கிறிஸ்து நமது பஸ்காவாக நமக்காக பலியிடப்பட்டார் என்று கூற முடியும். கிறிஸ்துவின் மரணத்தால் நாம் 2 தெய்வீக நியமிக்கப்பட்ட வழிகளில் பயனடைகிறோம். முதலாவது, அவருடைய இரத்தம் நமது மீது தெளிக்கப்பட்டு நமது நீதியாக்குதலுக்கும் மீட்புக்கும் உதவுகிறது. இரண்டாவது, அவருடைய மாம்சத்து என்பதன் மூலம் நாம் பரிசுத்தப்படுத்தப்படுகிறோம், புனிதமாக்கப்படுகிறோம், புதுப்பிக்கப்படுகிறோம். தினசரி வாழ்க்கைக்கு அது உதவுகிறது. தெளிக்கப்பட்ட இரத்தம் நமது மீட்பு. ஒரு பாவி இயேசுவை முதலில் பார்க்கும் விதம், அவர் ஒரு பலியிடப்பட்ட ஆட்டுக்குட்டியாக, அவருடைய இரத்தம் கதவு நிலை மற்றும் மேல் மட்டத்தில் தெளிக்கப்பட்டவர். இரத்தம் ஒருபோதும் தரையில் தெளிக்கப்படவில்லை என்பதை கவனிக்கும். அது மேல் மட்டத்தில் கதவின் 2 பக்க நிலைகளிலும் தெளிக்கப்பட்டது, ஆனால் தரையில் இல்லை. ஏன்? ஏனெனில் கடவுளின் குமாரனின் இரத்தத்தை காலால் மிதிப்பவனுக்கு ஐயோ. இரத்தம் நமக்கு மேலே இருக்க வேண்டும், நமக்கும் புனித தேவனுக்கும் இடையில் ஒரு பரிகாரமாக இருக்க வேண்டும். அது நமது கால்களுக்கு கீழே இகழப்படவோ புறக்கணிக்கப்படவோ கூடாது. ஆனால் அவருடைய இரத்தம் நமது வலது கையில் நமது நிலையான பாதுகாப்பாகும், இடது கையில் நமது தொடர்ச்சியான ஆதரவாகவும் இருக்க வேண்டும். நாம் இயேசு கிறிஸ்துவை நம் மீது தெளிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறோம். தெளிவாக சொல்லுகிறேன் அன்பானவர்களே, கல்வாரியில் பாய்ந்த கிறிஸ்துவின் இரத்தம் மட்டுமே ஒரு பாவியை ரட்சிக்கவில்லை. அந்த இரத்தம் வரலாற்று ரீதியாக சிந்தப்பட்டது, மீட்பின் அடித்தளமாகும். ஆனால் இயேசுவின் இரத்தம் நம்முடைய இருதயத்தில் பயன்படுத்தப்பட்டு விசுவாசத்தால் மனசாட்சியில் தெளிக்கப்பட்டால் மட்டுமே அது என்னை ரட்சிக்கிறது. அது எண்ணில் பலிதமாக வேண்டும். அந்த முக்கியமான இரவில் எகிப்து தேசத்திற்கு விசுவாசத்தின் கண்களால் திரும்பி பார்ப்போம். காட்சியை பார்க்கவில்லையா? மாலை நேரம் எகிப்தியர்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்புகிறார்கள், என்ன நடக்கப் போகிறது என்று சிந்திக்காமல். ஆனால் சூரியன் மறைந்தவுடன் ஒவ்வொரு எபிரேய வீட்டிலும் ஒரு ஆட்டுக்குட்டி கொண்டு வரப்படுகிறது. வெளியில் செல்லும் எகிப்திய அந்நியர்கள் இந்த எகிப்தியர்கள் இன்று ஒரு விருந்து கொண்டாடப் போகிறார்கள் என்று கூறி அதை பற்றி அலட்சியமாக தங்கள் வீடுகளுக்கு திரும்பி கொண்டிருந்திருக்கலாம். உள்ளே எபிரேய வீட்டின் தந்தை தனது ஆட்டுக்குட்டியை எடுக்கிறார். மீண்டும் ஒரு முறை ஆர்வத்துடன் ஆராய்கிறார். தலையிலிருந்து கால் வரை பார்க்கிறார். அதில் குறைபாடு உள்ளதா என்று பார்க்கிறார். எதுவும் இல்லை. என் மகனே என்று அவர் தனது மகன்களில் ஒருவரிடம் கூறுகிற பாத்திரத்தை கொண்டு வா. அது கொண்டு வரப்படுகிறது. ஒரு ஆட்டுக்குட்டியை அறுக்கிறார். இரத்தம் பாத்திரத்தில் பாய்கிறது. அவருடைய மனைவியிடம் எச்சரிக்கையாயிரு, ஒரு எலும்பு உடையாமல் பார்த்து இது நெருப்பில் சூடு என்று கூறுகிறார். ஒரு எலும்பு உடையாமல் இருக்க அவள் மிகவும் கவனமாக அதை சுட்டெரிக்கிறாள். பின்னர் தந்தை கூறுகிறார், ஒரு கைப்பிடி யூசோப்பை கொண்டு வா. ஒரு குழந்தை அதை கொண்டு வருகிறது. தந்தை அதை இரத்தத்தில் தோய்த்து மேல் மட்டத்திலும் கதவின் 2 பக்க நிலைகளையும் தெளிக்கிறார். அவருடைய குழந்தைகள் கேட்கிறார்கள், இந்த செயலின் அர்த்தம் என்ன? பதிலளிக்கிறார், இந்த இரவு கர்த்தர் எகிப்தியரை தாக்க கடந்து செல்வார். அவர் மேல் மட்டத்திலும் இந்த 2 பக்க நிலைகளிலும் இரத்தத்தை காணும்போது கர்த்தர் அந்த வாசலை கடந்து செல்வார். அழிக்கும் தூதன் உங்கள் வீடுகளுக்குள் வந்து உங்களை தாக்க அனுமதிக்கப்பட மாட்டார். செயல் முடிந்தது. ஆட்டுக்குட்டி சுட்டெரிக்கப்பட்டது. விருந்தினர்கள் அதற்காக அமர்ந்திருக்கிறார்கள். குடும்பத்தின் தந்தை ஆசீர்வாதத்தை பேசுகிறார், மொழிகிறார். அவர்கள் அதை உண்ண அமர்கிறார்கள். மற்றும் முதியவர் எல்லாரும் ஒவ்வொரு மூட்டையும் கவனமாக பிரிக்கிறார். ஒரு எலும்பு உடையாமல் அதை இருக்க பார்க்கிறார். குடும்பத்தின் மிகச்சிறிய குழந்தை கூட அதை உண்ண வேண்டும் என்று அவர் கவனமாக இருக்கிற எனில் கர்த்தர் இவ்வாறு கட்டளையிட்டாரே. அவரை பார்க்கவில்லையா? அவர் தனது கைகளை பார்க்கிறார். அவை உழைப்பால் கருடுமுடாக இருக்கின்றன. கைகளை தட்டி நான் இனி அடிமையாக இருக்க மாட்டேன் என்று கூறுகிறார். அவருடைய மூத்த மகன் ஒருவேளை அன்று மதியம் கசையால் அடிக்கப்பட்டிருக்கலாம். கூறுகிறார், மகனே, இன்று மதியம் நீ கசையை உணர்ந்தாய், ஆனால் இது கடைசி முறை.
அவர் அனைவரையும் கண்ணீருடன் பார்க்கிறார். இன்று இரவு கர்த்தர் உங்களை விடுவிப்பார். உங்களை பார்க்கவில்லையா? தங்கள் தொப்பிகளை அணிந்து இடுப்பு கச்சையுடன் கைகளில் கோலுடன் அது நள்ளிரவு திடீரென்ற ஒரு கூச்சல் கேட்கிறது. தந்தை கூறுகிறார், வீட்டிற்குள் இருங்கள் மக்களே. ஒரு கணத்தில் உங்களுக்கே புரியும். மற்றொரு கூச்சல். கூச்சல்கள் தொடர்கின்றன. தொடர்ந்து புலம்புகள் கேட்கின்றன. உள்ளே இருங்கள் என்று கூறுகிறார். மரணத்தின் தூதன் வெளியே பறக்கிறான். அறையில் ஒரு புனிதமான மௌனம். தூதனின் இறக்கைகள் அவர்களின் இரத்தத்தை குறியிடப்பட்ட கதவை கடந்து செல்லும் போது காற்றில் அசையும் ஒளியை கேட்க முடிகிறது. அமைதியாக இருங்கள் என்று தந்தை கூறுகிறார். அந்த இரத்தம் உங்களை காப்பாற்றும். கூச்சல்கள் அதிகரிக்கின்றன. விரைவாக உண்ணுங்கள் மக்களே என்று அவர் மீண்டும் கூறுகிறார். ஒரு கணத்தில் எகிப்தியர்கள் கதவில், போங்கள், நீங்கள் கடன் வாங்கிய நகைகளை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. நீங்கள் எங்கள் வீடுகளுக்கு மரணத்தை கொண்டு வந்து விட்டீர்கள் என்று கூறுகிறார்கள். ஓ என்று ஒரு தாய் கூறுகிறார். போங்கள், கடவுளுக்காக போங்கள். என் மூத்த மகன் இறந்து கிடக்கிறான், போங்கள் என்று ஒரு தந்தை கூறுகிறார். போங்கள், உங்களுடன் சமாதானம் செல்லட்டும். உங்கள் மக்கள் எகிப்திற்கு வந்த நாளும் எங்கள் அரசன் உங்களை முதல் பிறந்தவர்களை கொல்ல ஆரம்பித்த நாளும் ஒரு துரதிர்ஷ்டமான நாளாக இருந்தது. ஏனெனில் கடவுள் எங்களை கொடுமைக்குள்ளாக்கி இப்பொழுது தண்டிக்கிறார். தேசத்தை விட்டு வெளியேறுவதை பாருங்கள். கூச்சல்கள் இன்னும் கேட்கின்றன. மக்கள் தங்கள் இறந்தவர்களை பற்றி பரபரப்பாக இருக்கிறார்கள். அவர்கள் வெளியேறும்போது பார்வோனின் ஒரு மகன் புறையோடாமல் ஒரு பிரமிடில் புதைக்கப்படுவதற்காக எடுத்து செல்லப்படுகிறார். பின்னர் அவள் தங்கள் ஒரு கண்காணிப்பவரின் மகனை எடுத்துச் செல்வதை காண்கிறார்கள். அவளுக்கு ஒரு மகிழ்ச்சியான இரவு. அவள் தப்பிக்கும் போது அந்த அவளுடைய மகத்துவான இணைப்பை பார்க்கவில்லையா? அவர்கள் இரத்தத்தை தெளிக்க வேண்டியிருந்தது. பாத்திரத்திற்கு வெளியே உள்ள இரத்தம் யாரையும் காப்பாற்றவில்லை. மற்றொரு வீட்டின் கதவு நிலையில் உள்ள இரத்தம் யாரையும் காப்பாற்றவில்லை. இரத்தம் அவர்களின் சொந்த வாழ்விடத்தில் தனிப்பட்ட முறையில் பயன்படுத்த வேண்டியது. ஓ என் ஆன்மாவே, நீங்கள் எப்போதாவது இரத்தத்தை உங்கள் மீது தெளிக்க விட்டிருக்கிறீர்களா? இயேசு கிறிஸ்து உங்களுடையவராக இருக்கிறார் என்று உங்களால் சொல்ல முடியுமா? அவர் உலகத்தை நேசித்து தமது குமாரனை கொடுத்தார் என்று சொல்வது போதாது. நீங்கள் அவர் என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக ஒப்பு கொடுத்தவர் என்று சொல்ல முடியுமா? இன்னொரு மணி நேரம் வரப்போகிறது அன்பார்களே. நாம் அனைவரும் கடவுளின் நீதிமன்றத்தின் முன் நிற்போம். பின்னர் கடவுள் கூறுகிறார், மரணத்தின் தூதனே, நீ ஒரு முறை எகிப்தின் மேல் முதல் பிறந்தவர்களை தாக்கினாய். உன் இரையை அறிவாய், உன் வாளை உருவு. நான் மகத்தான கூட்டத்தை பார்க்கிறேன். நீங்களும் நானும் அந்த எண்ணற்ற கூட்டத்துடன் நிற்கிறோம். அது ஒரு புனிதமான தருணம். எந்த முணுமுணுப்பும் இல்லை. நட்சத்திரங்கள் கூட தங்கள் ஒளியை மறைக்கின்றன. அவற்றின் இயக்கம் அந்த பயங்கரமான காற்றை தொந்தரவு செய்யாமல் இருக்க எல்லாம் அமைதியாக இருக்கிறது. தேவன் கூறுகிறார், நீங்கள் என்னுடையவர்கள் முத்திரையிட்டு வைத்திருக்கிறீர்களா? நான் முத்திரையிட்டு வைத்திருக்கிறேன் என்று பதிவு செய்யும் தூதன் கூறுகிறார். அவர்கள் அனைவரும் இரத்தத்தால் முத்திரையிடப்பட்டுள்ளனர். பின்பு அவர் கூறுகிறார், உன் கொலை வாளால் தொடை, பூமியை தொடை, கழுவப்படாத வாங்கப்படாத மாசற்றவர்களை பாதாளத்திற்கு அனுப்பு. ஓ அன்பானவர்களே, ஒரு கணத்திற்கு அந்த தூதன் தனது இறக்கைகளை அடிக்கும் போது நாம் எவ்வாறு உணர்வோம்? நாம் பறக்க தயாராகிறான். ஆனால் நம்முடைய மனதில் சந்தேகம் வருகிறதா? ஒருவேளை அவனிடம் வருவானா? ஓ இல்லை. நம் மீது ரத்தம் இருந்தால் நாம் நின்று தூதனை முகத்திற்கு முகமாக பார்ப்போம். நாம் கவிஞனுடன் பாடுவோம். அந்த மகத்தான நாளில் நான் தைரியமாக நிற்பேன். என் மீது யார் குற்றம் சுமத்த முடியும்? உன் இரத்தத்தால் நான் பாவத்தின் பயங்கரமான சாபத்தில் விடுவிக்கப்பட்டவன். நம் மீது இரத்தம் இருந்தால் நாம் தூதன் வருவதை பார்த்து அவனை பார்த்து புன்னகைப்போம். நாம் கடவுளின் முகத்திற்கு முன்பு வந்து கூறுவோம், மகத்துவமான கடவுளே, நான் தூய்மையானவன். இயேசுவின் இரத்தத்தால் நான் கழுவப்பட்டவன். ஆனால் என்னை கேட்பவரே, உங்கள் கழுவப்படாத ஆவி உங்கள் படைப்பாளருக்கு முன் நின்றால், உங்கள் குற்ற உணர்வுள்ள ஆன்மா அதன் எல்லா கரைகளுடன் இயேசுவின்
சிவப்பான இரத்தத்தின் அலையால் தெளிக்கப்படாமல் இருந்தால் வாழ் உருவப்படும் போது நீங்கள் எவ்வாறு பேசுவீர்கள்? தூதனின் வாழ் மரணத்திற்கு விரைவானது, அழிவுக்கு இறக்கைகள் கொண்டதும். தன் வேலையை ஆரம்பிக்கும் போது, கூட்டத்தை பிரிக்கும் போது நீங்கள் அதை உணர்வீர்கள். இன்று இந்த மேஜையில் பஸ்கா விருந்தை கொண்டாடுவோம். விசுவாசத்தால் சிலுவையில் தங்கி மீட்பரை உண்ணுவோம். நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று நம்புகிறீர்களா? நான் நல்லவனாக இருக்கிறேன் என்றல்ல, அல்லது மீதி கிருபை பூர்த்தி செய்யும் என்றல்ல. அது இரத்தத்தை நீருடன் கலப்பது போல முழு இரத்தம் மட்டுமே, கிறிஸ்துவின் இரத்தம் மட்டுமே, முழுமையானதாக கிறிஸ்து மட்டுமே நான் ரட்சிக்கப்படுவதற்கு எனக்காக சிந்தப்பட்டது. இந்த இரத்தத்தை உங்கள் மீது தெளியுங்கள். கிறிஸ்துவை நம்புங்கள். இன்று இந்த மேஜைக்கு வாருங்கள். களைப்படைந்தவர்களே, பசித்தவர்களே, இங்கு பழைய புளித்த மாவுடன் அல்ல, உண்மை மற்றும் நேர்மையின் புளியாத புளிப்பில்லாத அப்பத்துடன் விருந்து உண்ணுவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.